ஏன்னா இது கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை இல்லை. சங் பரிவார் எல்லா மாநிலத்திலையும் பள்ளிவாசலையும் சர்ச்சையும் கோவிலையும் இப்படித்தான் அணுகுறாங்க. சராசரி மக்களுக்கு பள்ளிவாசல்னா தொழுகிற இடம், சர்ச்சுனா போய் ப்ரே பண்ற இடம், சாமி கும்பிட்ற இடம் கோவில்னா சராசரி மக்களுக்கு. சங் பரிவாரை பொறுத்தவரையும் அது அவங்களுக்கான அரசியல் களம். எப்படி உள்ள பூந்து விளையாடணும், அமைதியாவா இருக்காங்க முஸ்லீமும் இந்துவும். சரி, அப்போ இன்னைக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும். அப்ப தமிழ்நாட்டுல மதுரை தான் அவங்க குறி வைக்கிறது. இது குறித்து நான் தொடர்ச்சியா விவாதங்கள்லையும் பதிவு செய்யறேன். நம்ம ஜீவா டுடேலையும் பதிவு செஞ்சது என்னன்னா, தென் மாவட்டத்துல 15 தொகுதியில பாஜக கேட்டு வாங்கியிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட, கலைஞர் எதிர்ப்பு மனநிலை கொண்ட சில தொகுதிகள் இருக்கு. பாரம்பரியமா ஏடிஎம்கே ஜெயிக்கிற தொகுதி. அந்த இடமா பார்த்து பாஜக வாங்குது. அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, எப்படியாவது தான் இந்துத்துவ கருத்தை புகுத்தி அந்த இடங்கள்ல தொடர்ந்து பாஜக நின்று கலைஞர் எதிர்ப்பு அப்படியே இந்துத்துவ எதிர்ப்பா ஈஸியா மாத்திரலாங்கிறது அவங்க திட்டம். அவங்க என்னைக்குமே தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவாங்க. இதை நான் தொடர்ச்சியா சொல்றேன். நியூஸ் 18, புதிய தலைமுறையா இருக்கட்டும், நம்ம ஜீவா டுடே ஆகட்டும், இந்த கான்செப்டை சொல்றேன். எல்லாரும் எடப்பாடி தோக்குற தொகுதியா பாஜக கொடுத்துட்டாருங்கிறாங்க. அப்படி இல்லை, அது தோக்குற தொகுதி தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 15 தொகுதி திட்டமிட்டு அவங்க புதுக்கோட்டையில இருந்து திருநெல்வேலி வரை வாங்கியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த எந்தெந்த இடங்கள்லாம் திமுக வீக்கா இருக்கு, பாரம்பரியமா ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற்று வந்திருக்கு, அதிமுக எம்ஜிஆர் அதிதீவிரமான தொகுதியா இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஆன்டி டிஎம்கே கான்செப்டா அப்படியே ஆன்டி இந்துத்துவா, அதாவது எம்ஜிஆர் ரசிகருக்கு கலைஞர் எதிர்ப்பு இருக்கும், திமுக எதிர்ப்பு இருக்கும், ஆனா இந்துத்துவ வெறி இருக்காது. அவன் ரெட்டலை ஓட்டு போட்டு அவன் பாட்டுக்கு இயல்பான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அப்படி ஒரு பெரிய RSS ஐடியாலஜிலாம் இருக்காது. ஆனா இப்ப அவர்களிடம் அந்த தொகுதியிடம் அதை உருவாக்குவதுதான் பாஜக திட்டம்.